தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக சாலைகள் மற்றும் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. கனமழை காரணமாக ஹைதராபாத்தின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். தென்னிந்தியாவில் கடந்த ஒரு வாரத்தில் இயல்பை விட கூடுதலாக 58% மழை பொழிந்ததாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் நாட்டில் ஒட்டுமொத்தமாக இயல்பிலிருந்து 6% கூடுதலாக மழை பெய்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 18ஆம் தேதி கேரளாவின் மலப்புரம் மற்றும் பாலக்காடு மாவட்டங்களுக்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை விடுத்துள்ளது. 19ஆம் தேதி இடுக்கி, பத்தனம்திட்டா, ஆலப்புழா மாவட்டங்களில் மிக கனமழைக்கும், 20ஆம் தேதி எர்ணாகுளம், இடுக்கி, கோட்டயம், திருவனந்தபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, தேனி ஆகிய 5 மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதேபோல் விருதுநகர், ராமநாதபுரம், சிவகங்கை உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு எனவும் கணித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடலோர பகுதிகளில் காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் வரும் 20ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என போலீசார் எச்சரித்துள்ளனர். குளச்சல் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள மீனவ கிராமங்களில் ஒலிபெருக்கியின் மூலமாக போலீசார் அறிவுறுத்தினர். கனமழை எச்சரிக்கை காரணமாக நெல்லை மாவட்ட மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நாளை முதல் 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது. தூத்துக்குடிக்கு நாளை கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதால் தாமிரபரணி ஆற்றங்கரையோர பொதுமக்கள் ஆற்றில் குளிக்கவோ கரையோர பகுதிகளுக்கு செல்லவோ வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இடி மின்னலோடு பரவலாக மழை பெய்தது. மாவடிக்கால், குமந்தாபுரம், அச்சம்பட்டி, அருணாச்சலபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கோடை மழை காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. கிருஷ்ணன் கோவில், வத்திராயிருப்பு, வன்னியம்பட்டி, சதுரகிரி உள்ளிட்ட பகுதிகளில் சில நாட்களாக வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்றிரவு பெய்த திடீர் மழையால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்தது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் மழை நீருடன் கழிவு நீரும் கலந்து வீடுகளுக்குள் புகுந்தது. இதனால் அவதிக்குள்ளான மக்கள் வீடுகளுக்குள் புகுந்த நீரை வெளியேற்ற நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பசுபதிபாளையம் சுரங்கவழி பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மாநகராட்சிக்கு சொந்தமான தண்ணீர் உறிஞ்சும் வாகனம் பழுதானதால் தனியார் வாகனம் மூலமாக மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே கல்வராயன் மலை அடிவார பகுதிகளில் சூறாவளி காற்றுடன் மழை பெய்ததால் 500 ஏக்கர் பரப்பளவிலான மக்காச்சோள பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் முருக்கேரி கிராமத்தில் உள்ள கடை வீதிகளில் மழைநீர் தேங்கியதால் ஆத்திரமடைந்த வியாபாரிகள் மரக்காணம் திண்டிவனம் சாலையில் அமர்ந்து போராட்டம் நடத்தினர். ஒவ்வொரு மழைக்காலத்தின் போதும் இதுபோல் மழைநீர் தேங்கி வியாபாரம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் வேதனை தெரிவித்தனர். டெல்லியில் காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 96வது கூட்டம் அக்குழுவின் தலைவர் வினீத் குப்தா தலைமையில் நடைபெற்றது. காணொலி மூலமாக நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மே மாதம் வரை கர்நாடகா தர வேண்டிய பாக்கி நீரான 6.2 TMC நீரை திறக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை அருகே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை மீனவர்கள் 14 பேரை இந்திய கடலோர காவல் படையினர் கைது செய்தனர். தமிழ்நாட்டில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ள நிலையில் 5 நாட்டு படகுகளில் மீன்பிடித்ததாக 14 இலங்கை மீனவர்களை கைது செய்த கடலோர காவல் படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்தது.
ரேஷனில் மே மாதத்திற்கு வழங்குவதற்கான துவரம் பருப்பு பாமாயில் 419 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 20,000 டன் துவரம் பருப்பு மற்றும் 2 கோடி பாமாயில் பாக்கெட்டுகள் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. போதைப்பொருள் ஒழிப்பு நடவடிக்கை தொடர்பாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை மேற்கொண்டார். காவல்துறை உயரதிகாரிகள் பங்கேற்ற நிலையில் தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டம் தொடர்பாகவும் மாவட்டம் வாரியாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்தும் அவர் கேட்டறிந்தார். தமிழகத்தில் சூரியன் மறைந்து மழை பொழிவதால் குளங்கள் நிரம்பி தாமரை மலரும் என தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். கே நகர் பகுதியில் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாகி இருப்பதாக குற்றம் சாட்டினார். ஒரே முகவரியில் ஒரே பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைத்து ஒரே ஒரு 100 யூனிட் இலவச மின்சாரம் மட்டும் வழங்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதற்காக கள ஆய்வு செய்து கணினி வழியாக மெர்ஜிங் செய்திட வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு மின் ஊழியர் மத்திய அமைப்பு கூறியுள்ளது. காங்கிரஸ் ஆட்சியில் பயனற்ற அமைப்பாக இருந்த அமலாக்கத்துறை பாஜக ஆட்சியில் திறம்பட செயல்பட்டு வருவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். தனியார் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்த அவர் அமலாக்கத்துறையால் மீட்கப்பட்ட 1,25,000 கோடி ரூபாயை ஏழைகளுக்கு திருப்பித் தர மத்திய அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். சகோதரரும் காங்கிரஸ் வேட்பாளருமான ராகுல் காந்திக்கு ஆதரவாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி ரேபரேலி தொகுதியில் மாபெரும் சாலை பேரணி நடத்தி வாக்கு சேகரித்தார். அப்போது அங்கு திரண்டிருந்த காங்கிரஸ் தொண்டர்கள் பிரியங்காவிற்கு மலர் தூவி வரவேற்பளித்தனர். இந்தியா கூட்டணி கௌரவர்கள் அணி என்றும் பாஜக கூட்டணி பாண்டவர் அணி என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். பீகார் மாநிலத்தில் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டியது போல பீகார் மாநிலத்தில் சீதைக்கு கோவில் கட்டப்படும் என உறுதியளித்தார். மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் ஆதரவு கொடுப்பேன் என மேற்கு வங்க முதலமைச்சர் மமதா பானர்ஜி தெரிவித்த நிலையில் அவர் மீது நம்பிக்கை இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தெரிவித்திருக்கிறார். மேலும் மமதா பாஜகவுடன் கூட கூட்டணி அமைக்கலாம் என்றும் விமர்சித்திருக்கிறார். பிரதமரின் வயது மற்றும் ஓய்வு குறித்து முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முட்டாள்தனமாக பேசியிருப்பதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கடுமையாக விமர்சித்திருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பேசிய அவர் கெஜ்ரிவாலின் பேச்சு அபத்தமானது என்றும் அவர் பொய்யை மட்டுமே பேசி அரசியல் செய்வதாகவும் சாடினார். ஆந்திராவில் வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகும் 15 நாட்களுக்கு துணை ராணுவ படையினரை தேர்தல் பணியில் ஈடுபடுத்த தேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது. தேர்தலின் போது ஆங்காங்கே வன்முறை வெடித்த நிலையில் தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகும் வன்முறை ஏற்பட வாய்ப்பிருப்பதால் தேர்தல் ஆணையம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டுள்ளது. பண மோசடி வழக்கில் யாரை வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற அமலாக்கத்துறையின் அதிகார நடைமுறைக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டுள்ளது. ஒருவேளை குற்றம் சாட்டப்பட்டவரை விசாரணைக்காக காவலில் எடுக்க வேண்டும் என்றால் விசாரணை நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து அனுமதி பெற வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் சங்க தேர்தலில் தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட மூத்த வழக்கறிஞரும் காங்கிரஸ் கட்சியின் பிரமுகருமான கபில் சிபல் வெற்றி பெற்றிருக்கிறார். கபில் சிபல் 1066 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட மூத்த வழக்கறிஞர் பிரதீப் ராய் 689 வாக்குகளை மட்டுமே பெற்றார். 20 நாட்களுக்கு பிறகு நான் மீண்டும் சிறைக்கு செல்லக்கூடாது என்றால் மக்கள் துடைப்பம் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கேட்டுக்கொண்டார். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் அம்மாநில முதலமைச்சர் பகவந்த் மானுடன் இணைந்து கெஜ்ரிவால் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்களவை தேர்தலுக்கு பின்னர் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாஜகவில் இணைந்து விடுவார் என சிரோன்மணி அகாடி தள தலைவர் சுக்பீர் சிங் பதால் விமர்சித்திருக்கிறார். இது தொடர்பாக பேட்டியளித்திருக்கும் அவர் கெஜ்ரிவால் தலைமையிலான ஆம் ஆத்மி கட்சி துரோகம் இழைத்து விட்டது போல மக்கள் உணர்வதாக தெரிவித்தார். மகாராஷ்டிர மாநிலம் மும்பை வடக்கு தொகுதி பாஜக வேட்பாளரும் மத்திய அமைச்சருமான பியூஷ் கோயல் ரோட் ஷோ நடத்தி மக்களிடையே வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பிரச்சார வாகனத்தில் பிரதமர் மோடியின் உருவப்பட பதாகை இடம்பெற்றது. இந்த சாலை பேரணியில் ஏராளமான பாஜக தொண்டர்கள் பங்கேற்றனர்.
ஒடிசா மாநிலத்தின் தலைநகரான புவனேஸ்வரில் பிஜு ஜனதாதள தலைவரும் மாநில முதலமைச்சருமான நவீன் பட்நாயக் ரோட் ஷோ நடத்தி மக்களின் ஆதரவை கோரினார். பிரம்மாண்ட கேரவனில் அமர்ந்தபடியே மக்களை சந்தித்த அவர் கை அசைத்துக் கொண்டே தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தனது மகனும் கல்யாண் தொகுதி சிவசேனா வேட்பாளருமான ஸ்ரீகாந்த் ஷிண்டேவை ஆதரித்து பிரம்மாண்டமான சாலை பேரணி நிகழ்த்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரம்மாண்ட பேரணியில் சிவசேனா மற்றும் கூட்டணி கட்சி தொண்டர்கள் திரளானோர் பங்கேற்றனர். குஜராத்தில் புயல் மற்றும் மழை பாதிப்பின் காரணமாக மக்கள் தங்களுடைய வீடுகளை இழந்து தவிக்கின்றனர். டாங் நகரத்தில் பலத்த சூறாவளி காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. இதில் பல வீடுகளின் மேற்கூரைகள் சேதமடைந்ததோடு மண் வீடுகளும் சரிந்தன. பராமரிப்பு பணி காரணமாக சிங்கப்பெருமாள் கோவில் மற்றும் செங்கல்பட்டு இடையிலான மின்சார ரயில் இன்று காலை 11 மணி முதல் மதியம் 3 மணி வரை பகுதியளவு ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பகல் 12:40 மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் ரயில் சிங்கப்பெருமாள் கோவில் வரை மட்டுமே இயக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் 2 சிறுமிகள் கூட்டுப்பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் மேலும் ஒருவன் கைது செய்யப்பட்டான். வழக்கில் இதுவரை சிறுவர்கள் உட்பட 9 பேர் போக்சோவில் கைதாகி சிறையில் உள்ள நிலையில் சிறுமிகளை வன்கொடுமை செய்ய உதவியாக இருந்த விடுதி மேலாளர் சாமுவேல் என்பவனும் கைது செய்யப்பட்டிருக்கிறான். சென்னையில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய மனுவுக்கு பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசு மற்றும் மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பாதசாரிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக அரசுக்கு அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்க உத்தரவிடக் கோரிய மனுவில் காவல் ஆணையர், மாநகராட்சி ஆணையர் உள்ளிட்டோருக்கும் பதிலளிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. சென்னை வளசரவாக்கத்தில் காதல் தோல்வியில் சாப்ட்வேர் இன்ஜினியர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரம்பாக்கம் பொன்னிநகர் பகுதியைச் சேர்ந்த தினேஷ் கண்ணா என்பவர் இரவு தூங்க சென்று நீண்ட நேரமாகியும் வெளியே வராததால் அவரது தாய் ஜன்னல் வெளியே பார்த்தபோது தூக்கிட்ட நிலையில் சடலமாக கிடந்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் திடீர் மின்வெட்டு காரணமாக அரசு மருத்துவமனை இருளில் மூழ்கியது. பருவநிலை மாற்றம் காரணமாக காய்ச்சல் ஏற்பட்டு பலர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெறும் நிலையில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக மின்சாரம் இன்றியும் அதற்கு மாற்று ஏற்பாடு செய்யப்படாததாலும் நோயாளிகள் அவதியடைந்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த கோடை மழையால் உப்பளங்களில் மழைநீர் தேங்கி உற்பத்தி பாதிக்கப்பட்டது. உப்பளங்களில் உற்பத்தியாகும் உப்பை விற்பனைக்கு போக மீதம் இருப்பதை மழையில் இருந்து பாதுகாக்க உப்பள தொழிலாளர்கள் தார்பாய் கொண்டு மூடி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் குடுமியான்மலை அருகே கோவில் பூச்சொரிதல் விழாவிற்கு அனுமதி வழங்கிய வட்டாட்சியரின் காலை தொட்டு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். தனிநபர் வழக்கு காரணமாக நிலையப்பட்டி கிராமத்தில் இருந்து வயலோகம் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு பூ எடுத்து செல்ல தடை விதித்ததை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளியில் உள்ள தனியார் நிறுவனங்களான சாய் டிவி ஸ்மார்ட் LED இந்தியா மற்றும் ஸ்ரீ சாய் அகர்பத்தி இந்தியா கம்பெனியில் GST வரித்துறையினர் சோதனை நடத்தினர். 3 ஆண்டுகளாக கணக்கு வழக்குகள் சரியாக பராமரிக்கப்படாததால் கோயம்புத்தூர் வணிக வரி அலுவலர் உத்தரவின் பேரில் சோதனை நடைபெற்றது. மயிலாடுதுறையில் பல்வேறு பொருட்களை ஏற்றி வந்த பார்சல் சர்வீஸ் லாரி சாலையோரம் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கஞ்சா நகரம் பகுதியில் சாலை குறுகலாக இருந்ததால் சாலையில் பக்கவாட்டில் இருந்த மின்கம்பத்தில் உரசாமல் இருக்க சாலை ஓரமாக லாரியை ஓட்டுநர் இயக்கிய போது மண் சரிவு ஏற்பட்டு லாரி கவிழ்ந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே 50 ஆண்டுகளாகியும் 2 கடற்கரை கிராமங்களுக்கு இடையே தீராத எல்லை பிரச்சினை காரணமாக நில அளவீடு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முள்ளிமுனை மற்றும் காரங்காடு கிராமத்தில் ஊர் எல்லையை அளவீடு செய்யும் பணிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அதிகாரிகள் திரும்பி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பிரையன் பூங்காவிற்கு சபாநாயகர் அப்பாவு தனது குடும்பத்தினரோடு வருகை தந்தார். அப்போது பூங்கா ஊழியர்கள் அவருக்கு ரோஜா பூ கொடுத்து வரவேற்றனர். தொடர்ந்து பூங்கா முழுவதையும் சுற்றி பார்த்த சபாநாயகர் அப்பாவு பூக்கள் பூத்து குலுங்கியதை கண்டு ரசித்தார். மலேசியாவில் நடைபெற்ற 20வது சர்வதேச கராத்தே போட்டியில் பதக்கங்களை வென்று நாடு திரும்பிய தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகளுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கட்டா, குமிச்சி ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற பல்வேறு சுற்றுகளில் பங்கேற்ற வீரர் வீராங்கனைகள் 10 தங்கம், 5 வெள்ளி, 5 வெண்கலப் பதக்கங்களை பெற்றனர்.
ஐபிஎல் தொடரில் குஜராத் அணிக்கு எதிரான போட்டி மழையால் ரத்து செய்யப்பட்டதால் ஹைதராபாத் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. மழையால் போட்டி ரத்து செய்யப்பட்டதால் இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளி வழங்கப்பட்டது. இதனால் மொத்தமாக 15 புள்ளிகளை பெற்ற ஹைதராபாத் 3வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. நடப்பு ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 67வது லீக் ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் மற்றும் லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸ் அணிகள் வல்லப்பரீட்சை நடத்த உள்ளன. மும்பை வான்கடே மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி நடைபெற உள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு VVS லட்சுமணன் விண்ணப்பிக்க விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தேசிய கிரிக்கெட் அகாடமியின் தலைவராக உள்ள அவர் இந்திய தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு விண்ணப்பம் செய்வார் என எதிர்பார்க்கப்பட்டது. எல்லா T20 போட்டிகளிலும் நல்ல ஸ்கோர் அடிக்க விராட் கோலியால் மட்டுமே முடியும் என தென்னாப்பிரிக்க வீரர் ரீலி ரோசோவ் புகழாரம் சூட்டியிருக்கிறார். எல்லா T20 போட்டிகளிலும் நல்ல ஸ்கோரை அடிக்க வேண்டும் என எல்லோரும் எதிர்பார்ப்பார்கள். ஆனால் நீங்கள் விராட் கோலியாக இல்லாதவரை அது நடக்கவே நடக்காத ஒன்று என கூறியிருக்கிறார். தனி ஆளாக கோப்பையை வெல்ல முடியாது என்பதை ரோஹித் சர்மாவும் உணர்ந்து மற்ற வீரர்களிடம் தேவையான ஆலோசனைகளை கேட்டு செயல்பட வேண்டும் என ஹர்பஜன் சிங் அறிவுறுத்தியிருக்கிறார். 2007இல் தோனி அனுபவமற்ற புதிய கேப்டனாக இருந்ததால் சீனியர்களின் ஆலோசனைகளை கேட்டு வெற்றிகரமாக செயல்பட்டதாக அவர் தெரிவித்தார். பும்ரா ஒரு போட்டியாளர் மட்டுமல்ல, தாம் எப்போதும் அவரை போல இருக்க வேண்டும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கும் ஒருவர் என ஹர்ஷல் பட்டேல் தெரிவித்திருக்கிறார். IPLஇல் அவரையே முந்தி ஊதா தொப்பியை வென்றிருப்பது பெருமிதம் அளிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சிராக் ஷெட்டி ஜோடி காலிறுதிக்கு முன்னேறியது. காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சாத்விக் சிராக் ஷெட்டி ஜோடி சீன ஜோடியை எதிர்கொண்டது. ஆட்டத்தில் சிறப்பாக விளையாடி ஆதிக்கம் செலுத்திய இந்திய ஜோடி 21-16, 21-11 என்ற நேர்செட் கணக்கில் வெற்றி பெற்றது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் அதிகாரப்பூர்வ வலைதள பக்கத்தில் ரசிகர்கள் தங்களது பெயர்களை பதிவிட்டால் அப்பெயரை குறிப்பிட்டு CSK அணி வீரர்களின் புகைப்படம் மற்றும் கையெழுத்துகளோடு கூடிய நன்றி தெரிவிக்கும் அட்டையை CSK அணி நிர்வாகம் பரிசளித்து வருகிறது. இயக்குனர் KS ரவிக்குமார் தயாரிப்பில் இயக்குனர் விக்ரமனின் மகன் கனிஷ்கா ஹீரோவாக அறிமுகமாகும் ஹிட்லிஸ் படக்குழுவினர் நடிகர் ரஜினிகாந்தை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். படம் விரைவில் வெளியாக உள்ள நிலையில் ரஜினிகாந்தை சந்தித்து படக்குழுவினர் வாழ்த்து பெற்றது தொடர்பான புகைப்படம் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சைஃப் அலி கான் கரீனா கபூர் தம்பதி விவாகரத்து பெற்றனரா என ரசிகர்களிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. தனது காதல் மனைவி கரீனாவின் பெயரை தன்னுடைய கையில் டாட்டுவாக குத்தியிருந்த சைஃப் அலி கான் தற்போது அதனை நீக்கிவிட்டு சூலம் போன்ற டிசைனை டாட்டுவாக குத்தியிருப்பதால் சந்தேகம் எழுந்துள்ளது. தாம் நடிக்கும் 51வது படத்தின் டைட்டில் இன்று வெளியாகும் என நடிகர் விஜய் சேதுபதி X பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் இந்த படத்தின் டைட்டில் ஏற்கனவே கசிந்து விட்டதாகவும் சத்தியமா பொய் என்ற டைட்டில் தான் வெளியாக இருப்பதாகவும் இணையத்தில் சிலர் கருத்து பதிவிட்டு வருகின்றனர். தேசிய அளவில் ஜூடோ போட்டியில் வென்று சர்வதேச அளவில் செல்ல முடியாமல் இருந்த மாணவிக்கு நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் மற்றும் பாலா பண உதவி அளித்துள்ளனர். இது தொடர்பான வீடியோவில் பண உதவி பெற்ற மாணவி நேபாளில் நடைபெற்ற ஜூடோ போட்டியில் பங்கேற்று தங்கம் வென்று தாயகம் திரும்பியதும் அவரை விமான நிலையத்தில் நடிகர்கள் வரவேற்கும் காட்சியும் இடம்பெற்றுள்ளது. முத்தக்காட்சி படுக்கையறை காட்சிகளில் நடிப்பதில் தனக்கு உடன்பாடு இல்லை என நடிகை ஷாய் தன்ஷிகா தெரிவித்திருக்கிறார். மேலும் கிளாமர் படங்களில் நடிப்பதில் தனக்கு அதிக விருப்பமில்லை என்றும் கதைக்கு தேவைப்பட்டால் நடிப்பேன் என்றும் ஷாய் தன்ஷிகா கூறியிருக்கிறார். சீரியல் நடிகை சந்தியாவிற்கு நிச்சயதார்த்தமான புகைப்படத்தை அவரது வருங்கால கணவர் முரளி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்திருக்கிறார். இன்ஸ்டாகிராமில் புகைப்படம் பதிவிட்ட நிலையில் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். காரைக்கால் அடுத்த திருநள்ளாறில் சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் யானை வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். பிரம்மோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேர் உற்சவம் 19ஆம் தேதி நடைபெற உள்ளது.
வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் கெங்கையம்மன் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெவ்வேறு பகுதிகளில் ஒரே நேரத்தில் 3 புஷ்ப பல்லக்குகள் திருவீதி உலா வந்ததால் அங்கு விழாக்கோலம் பூண்டது. கோபாலபுரம் கெங்கையம்மன் கோவில், காளியம்மன் கோவில் மற்றும் நடுப்பேட்டை காசி விஸ்வநாதர் கோவிலில் இருந்து பூ பல்லக்குகள் வீதி உலா வந்தன. திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற திருத்தணி முருகன் கோவிலில் கடந்த 22 நாட்களில் பக்தர்கள் செலுத்திய உண்டியல் காணிக்கை 1,04,00,000 ரூபாயை தாண்டியுள்ளது. மேலும் 382 கிராம் தங்கம் மற்றும் 6,715 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் காணிக்கையாக வழங்கியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கேகேப்பட்டி புனித கித்தேரியம்மாள் ஆலய திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. நிகழ்ச்சியில் கித்தேரியம்மாள் திருவுருவம் பொறித்த கொடியானது முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு சிறப்பு கூட்டு திருப்பலிக்கு பின் ஏற்றப்பட்டது.